இட்லி தோசைக்கு மாவரைச்சு வச்சுட்டு, அது ஜஸ்ட் ஒரு 2, 3 மணி நேரத்தில புளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு அருமையான டிப் இருக்கு. அந்த டிப் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு பழைய குக்கர் எடுத்துக்கங்க. அந்த குக்கர அடுப்புல போட்டு ஒரு நல்ல கடுக்குன்னு ஒரு சூடு வர அளவுக்கு சூடு பண்ணிக்கணுங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம், இதில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்க, இட்லிக்கு அரைச்சு வச்சிருக்க மாவ இதில ஊத்த போறோம். அதுக்கு நடுவுல ஒரு கிளாஸ் வச்சுக்கங்க. கிளாஸ் வச்சுட்டு, அந்த கிளாஸ் நகராம இருக்கிறதுக்கு அத கொஞ்சம் பிடிச்சுக்கங்க. பிடிச்சுட்டு, அத சுத்தி நாம அரைச்சு வச்சிருக்க மாவ ஒரு 1/4 அளவுக்கு ஊத்திக்கணும். அதுக்கும் அப்புறமே இது போல அந்த கிளாஸ நல்லா திருப்பி விட்டு, வேற எதுவும் ஏர் இருந்துச்சுனாக்கா, அந்த ஏர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிய வந்துரும். இது போல பாருங்க, நல்லா கிளாஸ் வந்து நமக்கு உள்ள போயிடும். அதுக்கப்புறம் கேஸ்கட் போட்டு, மூடி போட்டு, அதேபோல விசிலும் போட்டு, இத கம்ப்ளீட்டா மூடி, அந்த அடுப்பு மேலேயே அப்படியே வச்சுருங்கங்க. வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மாவு வந்து ரொம்ப அழகா பொங்கியிருக்கும். நமக்கு ரொம்ப அவசரமான நேரத்தில காலையில அவசியம் இட்லி, தோசை வேணும், இல்ல நைட்டு வேணும் அப்படின்னு